ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக் ஜூமிங் லென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான்லேருந்து இப்போ தான் அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் மேலே இருக்கும். இதை நம்ம பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட பை லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உள்ள ஒரு ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க. பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இது ஒரு லெவல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த ஓரமாக வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை லென்ஸோட ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லென்ஸை கிளீன் பண்றதுக்காக ஒரு சின்ன கிளாத் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லென்ஸை ஃபிட் பண்றதுக்காக ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கழுத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க, லென்ஸோட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போனையும் லென்ஸையும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இது வச்சு தான் நம்ம லென்ஸையும் ஹோல்டரையும் ஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளதான் நமக்கு தேவையான 8x ஜூமிங் லென்ஸ் இருக்கு. இதோட பிளாஸ்டிக்கும் இது வந்து பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்க குவாலிட்டியாகவே இருக்கு. முன்னாடி இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஃபிட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் உங்க மொபைல் எடுத்துக்கிட்டு அதுல ஏதாவது பவுச் கிட்ட போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோல்டர் எடுத்து உங்க மொபைலோட ஃபிட் பண்ணுங்க, கரெக்டா அட்டாச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹோல்டர் எடுத்து கரெக்டா அந்த லென்ஸ் ஹோல் வந்து நம்ம கேமரால கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரூ எடுத்து டைட் பண்ணிடணும். கரெக்டாக அந்த மொபைலோட கேமராவும் அந்த ஹோலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம லென்ஸ் எடுத்து அந்த ஹோலோட கரெக்டாக டைட் பண்ண அவ்வளோதான், ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிற ரெடி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 100 அடிக்கு அந்த பக்கம் ஒரு கோயிலோட கோபுரத்தை நம்ம ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிளாரிட்டியே இல்லை. இப்போ வந்து நம்ம 8x ஜூமிங் லென்ஸை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிளாரிட்டியும் லாஸ் ஆகாமல் அந்த கோபுரம் அப்படியே நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளியரா இருக்கு. இந்த போட்டோல எடுத்த நம்ம சாம்பிள் போட்டோல இப்ப பார்க்கலாம். இந்த லென்ஸை வச்சு நம்ம DSLR அளவுக்கு கூட நம்ம கேமரால போட்டோ எடுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.